ரீசெண்டா ஒரு டீம் வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துருக்காங்க. அது ஆல்ரெடி நல்ல பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண டீம் தான். ஒரு சங்ககாரா, ஒரு ஜெயவர்தனே, மலிங்கா அந்த மாதிரி ஒரு ஆடின டீம் இப்போ பேக் ஆன் டு ட்ராக். ஏசியன் கப்புக்கு அப்புறம் ஏசியா கப் அடிச்சாங்கல்ல, அதுக்கப்புறம் மறுபடியும் கம்மிங் பேக் அப்படின்ற மாதிரி ஒரு கம்பேக் கொடுத்துட்டு இருக்காங்க அண்டர் த கோச் ஆஃப் ஜெயசூர்யா. ஆமா, சரி அவங்களோட லாஸ்ட் பார்த்தோன்னா லாஸ்ட் அவங்க ஆடின சீரிஸ் எல்லாமே வந்துட்டு இங்கிலாந்து கூட ஆடினாங்க டெஸ்ட். அடுத்து நம்ம இந்தியா கூட வந்து ODI ஆடினாங்க, T20 ஆடினாங்க. இப்போ நியூசிலாந்து கூட வந்துட்டு டெஸ்ட் ஆடினாங்க. முடிஞ்சுன்னு நினைக்கிறேன்ல. முடிஞ்சிச்சு, இன்னிங்ஸ்ல வின் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆமா, பை இன்னிங்ஸ் அண்ட் 150 ரன்ஸ் எனக்கு கேட்ட நினைக்கிறேன். அதாவது நியூசிலாந்து இங்கிலாந்துல போயிட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஐ திங்க் ஒரு 1 டிகேடுக்கு அப்புறம் கூட வச்சுக்கோயேன், அந்த மாதிரி வந்துட்டு ஒரு டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. அது சீரியஸ் லாஸ்டா என்னமோ அது அடுத்த விஷயம். ஆனா ரொம்ப நாளைக்கு அப்புறம் அங்க இருந்தா அவங்களோட வின்னிங் ஸ்ட்ரீக் வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அங்க இருந்தா ஸ்டார்ட் ஆயிடுது, இங்கிலாந்துல தான். ஆமா, அப்படியே அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கு வந்துட்டு ODI ஆடினாங்க, T20 ஆடினாங்க. T20 ஆல்மோஸ்ட் வின் பண்ணிருப்பாங்க. அதுவுமே கிட்டத்தட்ட போயிட்டு தான் விட்டாங்க, லாஸ்ட்ல விட்டாங்க போயிட்டு. ஆமா, ODIல பார்த்தோம் அப்படின்னா சீரிஸ் வின் பண்ணிட்டாங்க. அடுத்து இப்போ வந்துட்டு நியூசிலாந்த போட்டு பிரிச்சுட்டாங்க டெஸ்ட்ல, 2 டெஸ்ட்லயுமே. நியூசிலாந்து டீம் இப்போ லைட்டா அடி வாங்குது எல்லா டீம் கிட்டயும், ஸ்மால் டீம்ஸ் கிட்டலாம். ஸ்மால் டீம்ஸ்னு சொல்றியா, இல்ல அவங்க ஸ்ரீலங்கா சூப்பரா ஆடுறாங்கன்னு சொல்றியா? வளர்ந்து வராங்க இப்போ, ஸ்ரீலங்கா சூப்பரா ஆடுறாங்க. அது வந்துட்டு நீ ஏன் அப்படின்னா, இப்போ தினேஷ் சந்திமல் பாத்துக்கோயேன், ஓகேவா? தினேஷ் சந்திமல் வந்துட்டு எல்லா டீம்ஸ் கூடயும் ஆஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காரு, ஓகேவா? தினேஷ் சந்திமல் இதுல ஸ்ரீலங்கா பிளேயர், ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ஓகேவா? அடுத்து வந்துட்டு பிரபத் தேஷ்வரன் ஒருத்தர் ஸ்பின்னரு, கிட்டத்தட்ட ஒரு 15 டெஸ்ட் மேட்ச் ஆடிருக்காரு. 15ல 9 மேட்ச்ல 5 எடுத்திருக்காரு. பாத்துக்கோ, 15ல 9. அதே மாதிரி கமிந்து மெண்டிஸ் 12 டெஸ்டா, 12 டெஸ்ட், ஆஃப் செஞ்சுரி மோஸ்ட்லி ஆடின மேட்ச் எல்லாமே. 12 டெஸ்டா 8 டெஸ்டா தெரியல, 12 டெஸ்ட் நினைக்கிறேன். ஆடின எல்லா மேட்சுமே வந்துட்டு ஆஃப் செஞ்சுரி, கிட்டத்தட்ட 4 செஞ்சுரிஸ் கிட்ட இருக்கு. அதுல 2 150, சாரி ஒரு 150 பிளஸ் லாஸ்டா. அது டான் பிராட்மேனோட இன்னிங்ஸ் சமன் பண்ண மாதிரி அது. ஆமா, பாத்துக்கோ. எப்ப அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 30 ஆர் 40 நினைக்கிறேன். அப்பதான் டான் பிராட்மேன் வந்துட்டு 12 இன்னிங்ஸ்ல வந்துட்டு 1000 ரன்ஸ் கிராஸ், ஃபாஸ்டஸ்ட் டு ஸ்கோர் 1000 ரன்ஸ் டெஸ்ட்ல, ஓகேவா? அவரோட ஆல்மோஸ்ட் ஒரு 60-70 வருஷம் கழிச்சு 25-30 நினைக்கிறேன். அது ரெக்கார்டு வந்துட்டு சமன் பண்ணிருக்காங்க. எவ்வளவு பெரிய விஷயம் அது, ஸ்ரீலங்கன் பிளேயர் வந்துட்டு ப்ரூவ் பண்ணிருக்காரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நல்லாதான் வளர்ந்து வராங்க இப்பதான். ஆக்சுவலா சனம் ஜெயசூர்யா வந்து ஒரு டெம்பரரி கோச், அது டெம்பரரியா ஒரு நல்லா பண்ணதுனால 1 இயர் எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லிட்டாங்க. அவரையே பண்ணிருக்காங்க. ஆமா, ஆமா, நீதான் அடுத்த 1 இயருக்கு அவர் தான் கோச். ஸ்ரீலங்கா வந்துட்டு WTCல ஒரு பிக் ஆப்போனண்டா இருக்குமா? இந்தியா, ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா அப்படின்ற ஒரு கேட்டகரி வருமா? அது 3rd பிளேஸ்ல இருக்காங்க. எனக்கு கேட்டா மேஜர் பேட்ல இந்தியா ஆஸ்திரேலியா தான் ஃபைனல்ஸ் வர வாய்ப்பு இருக்கு மோஸ்ட்லி. இன்கேஸ் வந்து இப்போ இந்த மேட்ச் எப்படியோ கால்ட் ஆஃப் ஆயிடும், பாயிண்ட் கொடுத்து சமன் பண்றாங்க. இந்தியா என்ன நினைப்பாங்கன்னா, நியூசிலாந்து அடிக்கணும், ஏன்னா பாயிண்ட் வைஸ் நம்ம கம்மியா இருக்கும். எல்லாம் அவங்களுக்கு தெரியாதுல என்ன இன்டென்ஷன்ல பார்டர் கஸ்கர் டிராஃபி இருக்கும், அது ஜெயிப்போமா தோப்போமான்ட்டு அது அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அது வந்து ஒரு கெஸ் பண்ண முடியாத சீரீஸ் அது. நியூசிலாந்து பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா கிட்ட தோத்துட்டோம், ஆனா இந்தியா கிட்ட தோக்க கூடாதுன்னு அவங்க வந்து ஒரு வெறி கொண்டு வருவாங்க. இன்கேஸ் இந்தியா இதை தோத்து அந்த ஆஸ்திரேலியா கூட பார்டர் கஸ்கர் டிராஃபி தோத்தாங்கன்னா, நியூசிலாந்து ஜெயிச்சிட்டாங்கன்னா மேபி நியூசிலாந்து அவுட் ஆஃப் த WTC. ஐ திங்க் சேம் இந்தியா ஆஸ்திரேலியா தான் ஃபைனல் வரும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் பார்டர் கஸ்கர் டிராஃபி அடிச்சு நியூசிலாந்து அடிச்சாங்கன்னா, அப்படின்னா ஆஸ்திரேலியா வர்சஸ் ஸ்ரீலங்கா ஃபைனல் வரும். ஆஸ்திரேலியா வர்சஸ் ஸ்ரீலங்கா நல்லாதான் இருக்கும்ல, சூப்பரா இருக்கும். பாப்போம். சாம்பியன்ஸ் டிராஃபில வந்துட்டு ஒரு ஸ்ரீலங்கா வந்துட்டு ஒரு மற்ற டீமுக்குலாம் வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது, ஒரு பயங்கரமான ஒரு ஆப்போனண்டா இருக்கும்னு தோணுது நம்ம கேட்டா. சாம்பியன்ஸ் டிராஃபில ஸ்ரீலங்கா வந்துட்டு கண்டிப்பா. ஏன்னா பட் ஆனா நிஷாங்கா வந்துட்டு நியூசிலாந்து டூருக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா ஆடிட்டு இருந்தாரு. பட் நியூசிலாந்து டூர் சரியா போல.
பட் அது ஆப்போசிட்டா பார்த்தா அப்படின்னா அவருக்கும் சேர்த்து அடிச்சிட்டாரு கமிந்த மெண்டிஸ். ஆமா. அதுக்கு மேல பிரபா ஜெயசூர்யா வந்துட்டு எப்பா வேற மாதிரி. இப்ப அவங்க 2 பேரும் எப்படி தெரியுமா இருக்காங்க, கமிந்த மெண்டிஸும் பிரபா ஜெயசூர்யாவும். பிரபா ஜெயசூர்யா வந்துட்டு ஒரு முரளிதரன் மாதிரி ஒரு வச்சுக்கோயேன், ஜஸ்ட் சும்மா சொல்றேன் அது மாதிரி இருக்காரு. கமிந்த மெண்டிஸ் வந்துட்டு ஒரு சங்கா, அவரும் லெஃப்ட் ஹேண்டர் தான். ஒரு சங்கா கூட வச்சு யங் சங்கா கூட வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரா இருக்கு பட்டியும் பாக்குறதுக்கு. ஆனா அனில மேட்ச் சரி நல்லா இருந்தாரு, தினேஷ் சந்திமால் சரி செம்மையா செஞ்சுரி அடிச்சிருந்தாரு, சூப்பரா இருக்காங்க. கருணாரத்னே சூப்பரா இருக்காரு. கேப்டன்சியும் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. கேப்டன்ஸ் யாரு? தனஞ்சி சில்வா. சில்வா. ஓகே, இது அப்படியே கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னா அவங்க சாம்பியன்ஸ் ட்ராஃபில ஒரு டாப் 4ல வரதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் 2022 ஏசியா கப் அவங்க தான் வின்னரு. யாருமே ப்ரெடிக்ட் பண்ணல அவங்க வருவாங்க. அன்எக்ஸ்பெக்டட். ஆமா, பட் ஆனா அது அவங்களால வந்துட்டு வேர்ல்ட் கப்ல 2024 சாரி ஓடிஐ வேர்ல்ட் கப்லயும் சரி T20 வேர்ல்ட் கப்லயும் சரி அதை கேரியர் பண்ண முடியல. பட் ஆனா மறுபடியும் கம்பேக் கொடுப்பாங்க தோணுது கண்டிப்பா. ஏன்னா அப்படிதான் தெரியுது, அவங்க பாடிட்டு வரது எல்லாமே பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. they will give a better கம்பேக். ஒரு நல்ல ஒரு பயங்கரமான ஒரு கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்னு தோணுது. நல்ல டீம் வந்து பாத்துறீங்க, பேட்டிங்ல சரி பவுலிங்ல சரி நல்லா சூப்பரா பண்ணிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 600 அடிச்சுட்டு டிக்ளேர் கொடுத்துட்டாங்க. டிக்ளேர் கொடுத்துட்டு அன்னைக்கே ஒரு 10 விக்கெட் எடுத்துட்டாங்க. திருப்பி நீங்களே ஃபாலோ ஆன் கொடுத்துட்டாங்க. நியூசிலாந்து வந்து நியூசிலாந்து அடிக்கல. ஆமா, சம்திங் 200 சம்திங் அந்த 600 ஆஃப் ஆஃப் தி ஸ்கோர் கூட வரல. அதுல ஒயிட் வாஷ் பண்ணிட்டாங்க இப்போ நியூசிலாந்து. ஸ்ரீலங்கா 2-0 ஒரு பயங்கரமான ஒரு சீரிஸ் வின் ஸ்ரீலங்காவுக்கு. அதுவும் அவங்களுக்கு இன்னொரு கான்ஃபிடன்ஸ் கெயின் எங்க அப்படின்னா, இங்கிலாந்து அடிச்சுட்டு வந்தாங்க, அடுத்து இந்தியாவை அடிச்சிட்டாங்க ஓடியில். ஓகேவா, அடுத்து நியூசிலாந்து. அப்படி அவங்களுக்கு வந்து ஒரு எபிசோட் நார்மலா நமக்கே ஒரு கான்ஃபிடன்ட் வரும்ல, முன்னாடி எல்லாம் அச்சீவ் பண்ணிட்டோம் இவங்க இன்னும் அடிக்கணும் கான்ஃபிடன்ட் கொஞ்சம் நல்ல ஒரு சூப்பரான ஒரு கான்ஃபிடன்ட் அடிச்சிருக்கும். பட் ஆனால் எல்லாருமே வந்து ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்லாம் கிடையாது அவ்வளோ யாரும். பிரபா ஜெயசூர்யா ஒரு யங் பிளேயர் தான். அவர் வந்து கிட்டத்தட்ட 25 கூட ஆகல. அவர் அதுக்குள்ள 15 மேட்ச் ஒரு 9-5 எடுத்திருக்காரு. அத மாதிரி வந்துட்டு கமிந்த மெண்டிஸ் அவரும் ஒரு யங் பேட்ஸ்மேன் தான். வரும் ஓடிஐ T20 ஒரு நல்ல டீம் தான். துணை செல்லா இருக்காரு, மதிஷா பத்திரனா இருக்காரு. எங்க பத்திரனா எங்க யூஸ் பண்ணணும் அவங்க கரெக்டா நேக்க பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து டீம் வந்து ஃபிட்டா இருப்பாங்க. சாம்பியன்ஸ் ட்ராஃபில கண்டிப்பா வெள்ளையா இருப்பாரு, அசலங்கா இருப்பாரு, பத்திரனா இருப்பாரு. இவங்க 3 பேர் கண்டிப்பா வந்துட்டு சாம்பியன்ஸ் ட்ராஃபி டீம்ல ஸ்ரீலங்காவுக்கு இருப்பாங்க தோணுது. கண்டிப்பா இருப்பாங்க. பத்தன் நிசங்கா குசல் மெண்டிஸ் செம்மையா அடிச்சா, ஒரு செஞ்சுரி அடிச்சாரு. குசல் மெண்டிஸ் ஆமா சூப்பர் அடிச்சாரு. அஞ்சுல மேட்ச் வந்துட்டு ரொம்ப நாளா ஆடிட்டு இருந்தாரு, அப்புறம் நடுவில் கொஞ்ச நாள் காணும், மறுபடியும் கம்பேக் வந்து கொடுத்து இப்போ சூப்பர் அடிக்கிறார். டெஸ்ட் மேட்ச் தான் அஞ்சுல மேத்யூஸ். பாப்போம் நன்றி. அந்த ஒரு எப்படி சொல்றது, ஒரு பெரிய பெரிய பிளேயர்ஸ் ஆன டீம் அது. ஜெயவர்தனே, சங்கக்காரா, லசித் மலிங்கா, முத்தையா முரளிதரன். அந்த 2011 வேர்ல்டு கப்க்கு அப்புறம் அப்படியே வந்து ஸ்ரீலங்கா அப்படி சொல்றது கொஞ்சம் காணாப்பட மாதிரி ஆயிடுச்சு. அப்படி 2015 கூட லைன் அப்ல இருந்தாங்க, பட் அவங்களால அது குவாலிஃபை ஆக முடியல. அப்போ சங்கக்கார நல்ல ஃபார்ம்ல தான் இருந்தாரு. அவனுக்கு அப்புறம் ஒரு பெரிய கம்பேக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏசியா கப் அடிச்சது 2022ல. அதுவும் எதிர்பார்க்காத ஒரு மூவ். யாருமே எதிர்பார்க்கல ஸ்ரீலங்கா வந்துட்டு இந்த மாதிரி கப் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு. சரியான மேட்ச், சரியான வின்னு ஸ்ரீலங்கா. ஹெட்ஸ் ஆஃப். அப்ப இன்னும் 1 இயர் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க ஜெயசூர்யா கோச்சிங்க. மேபி அதுக்கப்புறம் கூட எக்ஸ்டெண்ட் ஆகலாம். ஓகே, ஸ்ரீலங்கா டாப் 2ல வருவாங்களா WTCல? அது இந்தியாவை பொறுத்து. ஓகே, லெட் அஸ் வெயிட் அண்ட் வாட்ச். பாப்போம். ஸ்ரீலங்கா ஃபைனல் வரணும்னா அது இந்தியாவும் நியூசிலாந்து கையில இருக்குது தான். எஸ் எஸ் கரெக்ட். மோஸ்ட்லி நியூசிலாந்து ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்துட்டு நியூசிலாந்து வந்துட்டு வீக்கான டீம் அப்படின்னு சொல்ல முடியாது. இவங்க நல்லா ஆடிட்டாங்கன்னு சொல்லணும். ஸ்ரீலங்கா ஆடிட்டாங்கன்னு சொல்லணும், ஆடிருக்காங்க, நல்லா சூப்பரா ஆடிட்டாங்க. ஏன்னா அவங்க நியூசிலாந்து கூட மட்டும் இந்த மாதிரி பண்ணிருந்தாங்க அப்படின்னா சரி ஓகே சொல்லலாம், நியூசிலாந்து வீக்கான டீம் அவங்க சரியா ஃபார்ம் இல்லை அப்படின்ட்டு. அவங்க அடிச்சது எல்லாருமே வந்துட்டு நான் அடிச்ச 10 பேருமே டான் அப்படின்ற மாதிரி இங்கிலாந்து ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஹிஸ்டரி கிரியேட் பண்ணிட்டு இங்கிலாந்துல போயிட்டு அடுத்து இந்தியா வந்து அடிச்சாங்க. ஆமா, இந்தியால தான் இந்தியா அடிச்சாங்க. ஓகேவா, அடுத்து இப்போ நியூசிலாந்து அடிச்சிருக்காங்க. அடுத்து யாரும் தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். WTC வந்துட்டு அவங்க ஒரு டாப் 2ல வராங்களா இல்ல WTC ஃபைனல் ஆடுறாங்களா சொல்லிட்டு பார்ப்போம். சரி ஓகே, see you in another video. Bye bye.